நான் வந்து இங்கே ஏபிசிடி எழுதி வச்சுருக்கேன். இவர் வந்து ஏபிசிடி எழுதி வச்சுருக்காரு பாருங்க. இந்த எல்லா எட்டா அப்புறம் ஏவா. நாளையிலேருந்து எங்கள் குட்டி பையனுக்கு ஃபுல் டே ஸ்கூலு. இனிமேல் நான் தான் பண்ணிக்க போகிறேன். ஆமாம், 2 மணிக்கு தாங்க வீட்டுக்கே வருவான். ஆமாங்க, நாளையிலேருந்து 2 மணி. சளி வேற பிடிச்சிருச்சு. சளி இல்லாமல் பார்த்துக்க. 11 7 8 9 7 7 8 எங்கே உங்க அங்கே நம்பர் ஆக அது என்னன்னு உனக்கு தான் தெரியும். ஈய ஏபிசிடி எழுதுறவரு அவருக்கு தான் தெரியும். நாளையிலேருந்து ஃபுல் டே 2 மணிக்கு தான் இருப்பான் வீட்டுக்கு. கேரட்டு நாளைக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பணும். சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பிடவே தெரியாது. என்ன பண்ணுவான்னு தெரியல. என்ன பண்ணுவான்னு தெரியல. நீங்களும் உங்கள் பசங்களை இந்த மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு சாப்பிட்டானா இல்லையா, சாப்பிட்டீங்களா, அது கொஞ்சம் நினச்சி பார்த்துருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் இப்போவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ 2 மணி வரைக்கும் ஸ்கூலில் வைக்கணும். காலையிலே கேட்டுட்டேன். லஞ்சு வந்து நாங்களும் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கூட்டிகிட்டு போய் ஊட்டிகிட்டு வந்துடுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஹெச்எம் கிட்டே கேட்டப்போ கூட்டிகிட்டு போங்க, வீடு கிட்ட தானே இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க மிஸ்கிட்ட கேட்டால் எல்லா குழந்தைங்களும் பார்க்கலாம். நாளைக்கு மட்டும் சாப்பாடு எப்படின்னு பார்க்கலாம். சாப்பிடும் இவங்களோட தான் வச்சு அனுப்ப போகிறேன்னு. ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுனால இவ்வளோ சாப்பாடு போதும். ஏன்னா அவன் சாப்பிட்றதே இவ்வளோண்டு தான். நம்ம வீட்டில் இவ்வளோண்டு கொஞ்சம் அதிகமாக இது பண்ணுவான். என்ன பண்ணுவான்னு தெரியல. கத்துறான். பாருங்க 2 பேர்ல எழுதி வச்சிருக்கேன். இது 2 நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அது வேறு 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றதுனால கொஞ்சோண்டு அவனுக்கு ஃப்ரீயாக இருந்தான், வீட்டுக்கு வந்துடலான்ட்டு. இப்போ எப்படி பண்ணுவான்னு தெரியல. 2:30 மணி வரைக்கும் ஸ்கூலில் இருக்குது. இன்றைக்கி வேறு புதுசாக மிஸ் வந்துட்டாங்க, எல்கேஜி மிஸ்ஸு. அதனால் 2 மணி வரைக்கும்